ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை முறை ஜெபம் பண்ணினாலும் உபவாசம் எடுத்தாலும் ஏன் பதில் வரமாட்டேங்கிறது என்று கவனமாக கேளுங்கள். மத்தேயு 5:23 அதிகாரத்திலே வசனத்திலே ஏசப்பா திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார். இதனால்தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் சகோதரன் பேரிலே குறை, மனசாட்சி குறை உண்டென்று கண்டால் அவரிடத்தில் போய் நீங்கள் ஒப்புரவாகிவிட்டு வந்து அப்புறம்தான் ஊழியக்காரருக்கும் மற்றவர்களுக்கும் காணிக்கை செலுத்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஏசப்பா அதை ஏற்றுக்கொள்ளுவார். இல்லாவிட்டால் பரலோகத்திலே ஜெபம் போகும்பொழுது பிசாசு தடை பண்ணி விடுவான். இவர்கள் ஒப்புரவாகவில்லை, இவர்கள் ஜெபத்தை எப்படி கேட்பீர்கள் என்று அந்த சாத்தான் நீதி கற்பிப்பான். பிரியமானவர்களே, ஜெபத்தை போகாது. சாத்தான் தடை இல்லாமல் போக வேண்டுமென்றால் கூட பிறந்த சகோதரன், விசுவாசிகள், அக்கம் பக்கம் இவர்களிடத்தில் எந்த பகை விரோதம் இருக்கக்கூடவே கூடாது. ஒப்புரவாகிவிட்டு நீங்கள் காணிக்கை செலுத்தினாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் சரி, கர்த்தர் உடனே உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து விடுவார். ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.